Hi guys, welcome back to Irfan Review. இந்த வீடியோல என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா Parachute இந்த படத்தோட வெப் சீரிஸ் தான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லாங்க. Hotstarல இன்னைக்கு ஸ்ட்ரீம் ஆயிருச்சு. இந்த படத்தோட ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி யாரும் புதுசா நம்ம சேனல் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே பெல் இருக்கும் ஆன் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ டாடா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். Parachute இந்த படத்துல யாரை நடிச்சிருக்காங்க? நம்ம கிஷோர் அவங்க இருக்கானே சொல்லாங்க. நம்ம ஹீரோ ஹீரோவோட அப்பாவா கேரக்டர்ல பண்றானே சொல்லலாம். ஒரு சின்ன பையனும் சொல்லாங்க. லியோ படத்துல நம்ம விஜய்க்கு புள்ளையா நடிச்சிருப்பாங்க பாருங்க. அவங்க தான் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கானே சொல்லாங்க. அந்த குட்டி பொண்ணுமோ ஒரு குட்டி பையன் ரெண்டு பேரும் தான் ஹைலைட் இந்த படத்துல. அதே மாதிரி இந்த படத்துல வேற யார் நடிச்சிருக்காங்க? கிருஷ்ணா அவங்க இன்ஸ்பெக்டரா வராருன்னு சொல்லாங்க. அவர் ரோலும் சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட கதைக்குள்ள பார்க்க முன்னாடி திரும்ப சொல்லிடுறேன், யாரும் புதுசா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போலாம். காளி வெங்கட் அவங்க இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட்டோட ஆக்டிங்கும் பிச்சிருக்காருன்னு சொல்லாங்க. அதை பத்தி எல்லாம் நம்ம பார்க்கலாம். யாரும் புதுசா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் இருக்கும் ஆன் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க அப்டேட்குள்ள போலாம். இந்த படத்தோட இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 எபிசோடாக விட்டுருக்காங்க. 5 சீரீஸாக போகும். அதாவது ஒரே சீரீஸில் வந்து 5 பார்ட்டாக விட்டுருக்கான்னு சொல்லாங்க. பார்ட்டாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம கிருஷ்ணன் நான் சொன்ன பாருங்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா பையனுகளை அந்த பையனும் அந்த குட்டி பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி வளர்த்திட்டு இருப்பாருன்னு சொல்லாங்க. அவங்க அப்பா வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த குட்டி பொண்ணு 2 பேர்த்துக்குமே வந்து பயப்படுவாங்க. அந்த குட்டி பையனும் அந்த குட்டி பொண்ணும் 2 பேருமே பயந்துக்குவாங்க. அவங்க ஒய்ஃபும் வந்து ரொம்ப கடுமையாக தான் வந்து ஹேண்டில் பண்ணுவார் நம்ம கிஷோர். இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குட்டி பையன் என்ன பண்ணுவானா, அவங்க அப்பாவை கண்டானா யூரின் போகிறது இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பார். இந்த மாதிரி யூரின் போயிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்லி வீட்டு பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கூப்பிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுவாங்க. இதை வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிஷோர்கிட்ட சொல்கிறதுக்கு ஃபைனல் வரையும் வந்து வச்சிருப்பான்னு சொல்லாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டாக தான் போகும். பேராசூட்டுன்னு ஒரு பைக்கு, அதாவது யாருன்னா நம்ம ஹீரோவோட பைக்குன்னு சொல்லலாம். அதாவது கிஷோரோட பைக்கு. அந்த பைக்கை வந்து பார்த்திங்கன்னா அவர் பராமரிச்சுட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு. இவருக்கு என்னென்னா அந்த போகிற வேலை வர வேலை அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குட்டி பையனும் அந்த குட்டி பொண்ணும் எழில் நான் சொன்ன பாருங்க, அவர் 2 பேரும் சேர்ந்து அந்த பைக்கை எக்ஸல் எடுத்துகிட்டு வெளியே போவாங்க. சும்மா ஒரு ரவுண்டு கூட்டு போங்கண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம எழில் அவங்க சொன்ன உடனே ரவுண்டு கூட்டு போவாங்க. கூட்டு போன உடனே அந்த குட்டி பையனும் சின்ன பிள்ளையும் என்ன பண்ணுவாங்கன்னா சாக்லேட்லாம் வாங்கிட்டு வண்டியில் அங்கங்கே நிப்பாட்டிட்டு இது பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க தாத்தா மேலே ரொம்ப உயிராக இருப்பாங்க. தாத்தா வந்து ரோட்டுக்கு அந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்துருவாங்க. சரி, தாத்தாவுக்கு நம்ம ஏதோ பொருள் வாங்கணும், மிட்டாய் வாங்கணும், அதை போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த சைடு கிராஸ் பண்ணி தாத்தாவை போய் பார்க்கலான்னு சொல்லி போவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஒய்ஃப் கிஷோரோட ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா தாத்தா கூப்பிட்டு இந்த மாதிரி பசங்களை 2 பேர்த்து பார்த்தீங்களா, பசங்களையும் அந்த பிள்ளையும் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், உங்களை பார்க்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்ட உடனே இந்த மாதிரி விருப்பம் போயிட்டு இருக்கும்போது தாத்தாவும் பைக் எடுத்துகிட்டு நான் உடனே உங்கள் வீட்டுக்கு வரேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அப்புறம் 2 பேரும் அந்த வண்டி விட்டு போட்டு போனாங்க பாருங்கள். அந்த குட்டி பிள்ளையும் பையனும் வந்து வண்டி இருக்கான்னு பார்க்க வரும்போது வண்டி இருக்காது. அங்கேருந்து அந்த கதையை ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லாங்க. விறுவிறுப்பாக போகும். அந்த எக்ஸலை வந்து ஒருத்த வந்து திருடிட்டு போய் இது பண்ணிடுவான், விற்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ்கார் ஸ்டேஷனில் சீஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு பைக் ஸ்டாண்டு கிட்டே இருக்கும், போலீஸ்காரவங்களாம் சீஸ் பண்ணி வச்சுருப்பாங்களா, அந்த பைக் ஸ்டாண்டு கிட்டே இருக்கும். அங்கேருந்து நம்ம அந்த குட்டி பையனும் அந்த குட்டி பிள்ளையும் பைக் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி வரும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவர் இருப்பார் பாருங்க, போலீஸ்கார் பேர் என்ன, கிருஷ்ணாவோட பைக் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிற்கும். அந்த பைக்கை பெரிய பைக்கை எடுத்துகிட்டு போய் நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம் பெங்களூரில் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது அந்த தாத்தா என்ன பண்ணுவான்னா, அந்த தாத்தாக்கிட்ட கண்ணாடி கட்டினா கண்ணு தெரியாது. அதுங்காட்டி அந்த பைக்கை எடுத்துகிட்டு போகலான்னு அந்த குட்டி குழந்தையும் அந்த சின்ன பையனும் ஐடியா பண்ணுவாங்க. அப்போது அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது எடுக்க வரும்போது தான் இவனுங்க ஒரு ராவடி ஆளுங்க 2 பேரும் வந்து அந்த பைக்கை திருடிட்டு போவாங்க, கிருஷ்ணனோட பைக்கை. அந்த டயத்தில் வந்து செயினை போட்டிருப்பாங்க, எக்ஸல்லையும் சேர்த்து அந்த வண்டியை சேர்த்து 2மே சேர்த்து செயின் போட்டிருப்பாங்க. இந்த வண்டி இழுத்து அந்த வண்டி சேர்ந்து வரும்ல அப்படின்னு சொல்லி எக்ஸலையும் சேர்ந்து இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ 2 பேரும் அந்த வண்டியில் ஏறி போயிடுவாங்க. ஏறி போய் எங்கெங்கே போகிறாங்க அவெல்லாம் ட்ராவல் பண்ணி போகும்போது என்னென்ன விஷயமா நடந்துச்சு, அதான் இந்த படத்தோட ஸ்டோரினே சொல்லாங்க. வெப்சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. பேராசூட் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சீரீஸு. இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கருத்து கணிப்பு, ஒரு பிள்ளைகளே வளர்த்துறோம்னா, ஒரு பிள்ளைகளோ ஒரு பையன்லையோ வளர்த்துறோமா வீட்டில் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாமல் நார்மலாக இது இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு தன்மையாக அன்பாக சொல்லிட்டு வளர்த்துங்க அப்படின்னு சொல்லி இந்த படத்து மூலிமா அன்பாக சொல்லியிருக்காங்க. இதை நானும் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். கடைசியாக 2 பேர் சேராங்களா சேரலையான்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸல் என்ன நிலைமைக்கு ஆகுது பேராசூட் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.